அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் இன்றோடு குர்ஆன் ஷரீஃபினுடைய பாதி பகுதியை 15 ஜுஸுகளை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நசீபை தந்திருக்கின்றான். மீதமிருக்கும் நாட்களிலேயும் மீதமிருக்கக்கூடிய ஆயுளிலேயும் குர்ஆன் ஷரீஃபை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் முழுமையான ஆரோக்கியத்தையும் அந்த நசீபையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு ஹிஜ்ரத்திற்கு பின்னால் 8வது ஆண்டிலே பிறந்த ஒரு சீதேவிதான் உக்பா இப்னு நாஃபி ரலியல்லாஹு தஆலா. அந்த பெருந்தகை எவ்வளவு பெரிய ஆளுன்னா, அவங்களோடு சேர்ந்து மிகப்பெரிய கூட்டத்தோடு ஒரு பகுதிக்கு போறாங்க. அந்த பகுதிக்கு போகும்போது ஈமான் கொண்ட அத்தனை மனிதர்களும் சேர்ந்து தங்குவதற்கான இடத்தை தேடுகின்றார்கள். அந்த பகுதி எப்படிப்பட்ட இடம்னா, கடுமையான காட்டு பகுதி, மிகப்பெரிய விஷஜந்துகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த இடத்துல மனுஷன் போக முடியாது, போனா திரும்பி வர முடியாது, அப்படிப்பட்ட இடம். உக்பா இப்னு நாஃபி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சீடர்கள்லாம் கூப்பிட்டு சொல்றாங்க, அந்த பகுதிக்கு போங்க, போய் நம்ம தங்குறதுக்கான இடத்தை ஏற்பாடு செய்துட்டு எல்லாரும் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. சில கூட்டத்தை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க போய் பார்த்தாங்க. அங்க போய் பார்த்தா பாம்பு, தேளு, சிங்கம் போன்ற எல்லா விஷ ஜந்துக்களுமே அங்க குடியிருக்குது. மனுஷன் குடியிருக்கிறான்னு இடம் அது கிடையாது. இவங்க போய் பார்த்துட்டு திரும்ப வந்து தகவலை சொன்னாங்க, அந்த இடத்துல மனுஷன் குடியிருக்க முடியாது. மனுஷன் குடியிருக்கிறக்கா போனான்னா அவன் மையத்தை தான் திரும்ப வருவான். அப்படிப்பட்ட இடம், மிக மோசமான இடம். அங்கே போய் யாரும் வசிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடையவே கிடையாதுன்னு ஒரு பதில் சொல்லிட்டாங்க. சில நாட்கள் கழிஞ்சதற்கு பின்னாடி உக்பா இப்னு நாஃபி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய காரில் செருப்பு அணிஞ்சாங்க, ஒது செஞ்சாங்க. ஒது செஞ்சுட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. போன உடனே அதே காட்டு பகுதியில கொஞ்ச தூரம் நடந்து போனாங்க. சீடர்கள்லாம் ஆச்சரியமா பார்க்குறாங்க, இவங்க எங்க போறாங்க? போகக்கூடிய இடம் மோசமான இடம்ல, இவங்க போனா திரும்ப வர முடியுமா அப்படின்னு ஒரு நிர்பந்தமான சூழலை இவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க அந்த இடத்துல போனாங்க. 2 ரக்காத் நஃபில தொழுதாங்க. தொழுது முடிச்ச உடனே அந்த இடத்துல நின்றுட்டு சத்தம் போட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. யாரு கூட? விசஜந்துக்களோடு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோடு பேச்சுவார்த்தை நடத்தலாம். நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் ஒத்துக்கிறேன்னு சொல்லலாம். விசஜந்துக்களோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்குன்னா, அல்லாஹ்வினுடைய படைப்பாகிய விஷஜந்துக்களே, நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க. அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்ட முஸ்லிம்களாகிய எங்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். நாங்கள் தங்குவதற்காக வீடுகள் தேவை. நீங்க தொந்தரவு செய்யாம இருந்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்க தங்குறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னாங்க. சீடர்கள்லாம் உத்து பார்க்கறாங்க, யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க? மனுஷங்களே கிடையாது அங்க. யார்கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி மிக வினோதமா பார்க்குறாங்க, ஆச்சரியமா பார்க்குறாங்க. கடைசியில பார்த்தா உங்க பேச்சுவார்த்தை நடத்துனது எங்கன்னா விசஜந்துக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. சில நாட்கள் கழிஞ்சதற்கு பின்னாடி அதே இடத்துல, அந்த இடத்தினுடைய பெயர் அல்ஜீரியா என்று சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசலை முதலாக கட்டுகின்றார்கள். பள்ளிவாசலை கட்டினதுக்கு பின்னாடி அங்கிருந்த எல்லா மனிதர்களுமே அங்கே போய் தொழ ஆரம்பிக்கிறாங்க. தொழ ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி அதை சுற்றிலும் நிறைய வீடுகள் வர ஆரம்பிக்கின்றது. இப்ப தன்னுடைய தோழர்கள்லாம் கேட்கிறாங்க, காட்டு பகுதிக்கு நாங்க போனோம், எந்த மனுஷனும் போனா திரும்ப வர முடியாது, பெணமாதான் வருவான்னு நாங்க சொன்னோம். ஆனா நீங்க அந்த இடத்துக்கு போனீங்க, தைரியமா 2 ரக்காத்தை தொழுதீங்க, அந்த விசஜந்துகளோடு பேச்சுவார்த்தை நடத்தினீங்க, பள்ளிவாசலையும் கட்டுனீங்க, குடியிருப்பையும் உண்டாக்குனீங்க. இது எப்படி உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்கும்போது உக்பா இப்னு நாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, நான் ஒண்ணுமே செய்யல, அல்லாஹ்ட்ட 2 ரக்காத்தை தொழுது அல்லாஹ்ட்ட கேட்டேன். அல்லாஹ்ட்ட கேட்டா எல்லா விஷயங்களையும் மாற்றக்கூடிய ஆற்றலை படைத்தவன் அல்லாஹ். அவன் நினைச்சா செய்ய முடியுமானா கண்டிப்பா செய்ய முடியும். அது காட்டு பகுதி என்று இல்லை, மலைப்பாங்கான இடமாக இருந்தாலும் கூட மனிதனை அல்லாஹ் வசிக்க வைக்க முடியும். ஆனால் அதே இடத்திலே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லாமல் சாதாரணமான தரையிலே மனிதன் வாழக்கூடிய பூமியிலே இருந்தாலும் கூட எதுவும் செய்ய முடியாது என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன்.
அந்த ரப்புல் ஆலமீன் தான் எனக்கு உதவி செய்தான் என்பதாக சொன்ன வரலாறை பார்க்கின்றோம். எனவே ஈமானிலே வலுவோடு இருக்கும் காலமெல்லாம் நாம் கேட்கும் துஆக்களை அல்லாஹ் கபூலாக்குகின்றான், அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட வலுவான ஈமானை பெற்ற சீதேவிகளாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் வாழச் செய்து நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.